Hi 11th students, exercise 1.1ல second sum, write the set. ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க -1, in set builder form. set builder formல எழுதணும். ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கொடுத்துருக்கிறத given set அப்படின்னு எழுதுங்க. செட்டு வந்து -1, ஸோ இப்போ இதை வந்து இதில் ஏன்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஏதோ ஒன்று எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏவை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இது என்னன்னே தெரியாது. செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸை இதை வந்து எக்ஸுன்னு எடுத்துருக்கோம். எக்ஸ் இஸ் எ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிடலாம். பாருங்கள், x ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0. இதுக்கு என்ன அர்த்தம்? இது ரஃபோ இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் -1 ஸ்கொயர்னு வரும். ஸோ இது ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, எக்ஸு ப்ளஸ் ஆர் -1 தான் வரும். இதுக்கோட மீனிங் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சிம்பிளாக இப்படி தான் எழுதலாம், வேறு விதமாக கூட எழுதலாம். ஸோ இதுக்கு மீனிங்காக எழுதுகிறோம் வேறு விதமாக. பில்டர் ஃபார்ம், இதுக்கு பேர் செட் பில்டர் ஃபார்ம். இன்னொரு விதமாக அந்த எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டு இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 1 அப்படி எழுதிட்டு எக்ஸு பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இப்படியே எழுதலாம். ஸோ உங்களுக்கு நிறைய விதமாக எழுதலாம். உங்களுக்கு எது ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்து தேர்ட் சம், ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். ஃபைனைட் அப்படின்னா முடிவு உள்ளது, இன்ஃபைனைட்னா முடிவு இல்லாதது. பொதுவாக நம்பர் வந்து நிறைய இன்ஃபைனைட் தான் வரும். ஸோ நம்ம வந்து ஃபைனைட் முடிவு உள்ளது, இன்ஃபைனைட் முடிவு இல்லாதது. கீழே ஒரு செட் பில்டர் ஃபார்ம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங், அதாவது ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டான்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு என். ஸோ இங்கே ரஃப் ஒர்க் நான் இங்கே எழுதுகிறேன். என் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் வந்து 1, 2, 3, 4, 5 இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் என், நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பரை பொறுத்து இருக்கான். அந்த எக்ஸு வந்து அண்ட் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு தெரியணும். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது ஒரு நம்பர் அந்த நம்பரால் டிவைட் ஆகுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ 1 மட்டும் யூனிவர்சல், அதை விட்டுருங்க. ஸோ என்ன வரும்? 2, 3, 5, 4 வராது. ஏன்னா 4 2ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ 5, 6 வராது. 6 வந்து 3ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், அப்புறம் 6ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ அது வராது. ஸோ 7, அப்புறம் 9, 10 வராது, 11 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது ஒரு நம்பர் அந்த நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் ப்ரைம் நம்பர். ஸோ இவங்க எக்ஸு வந்து ப்ரைம் ஈவன் ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரைம் நம்பரில் இங்கே பாருங்கள், இதில் எது ஈவன்? 2 தான். அப்போ 1வது இது இப்போ கொடுத்துருக்கிறத நீங்கள் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ அதில் எது ஆன்சர்? 2 மட்டும்தான். ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கிற அந்த செட் பில்டர் ஃபார்மை செட் ஃபார்ம் எழுதும்போது ரொம்ப சிம்பிளாக மாறிடுது. ஸோ இது வந்து முடிஞ்சிச்சு. அப்போ இஸ் எ ஃபைனைட். சரியா? ஃபைனைட் அப்படின்னு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னு. எக்ஸ் இஸ் அன் ஆட் ப்ரைம் நம்பர். அதே மாதிரி நேச்சுரல் நம்பர், ப்ரைம் நம்பர் பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கே ஈவனுக்கு பதிலாக ஆட். ஈவன் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆடு நம்பர் போயிட்டே இருக்குது. அப்போது இது இன்ஃபைனைட். ஸோ அப்போது ஏ நீங்கள் இந்த சம்மை அப்படியே எழுதணும். ஆக்சுவலாக இந்த சம்மை எழுதிட்டிங்கன்னா இஸ் எ இன்ஃபைனைட்டுன்னு போட்டுருங்க. அடுத்து தேர்ட் ஒன், எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். இசட் மீன்ஸ் இன்டிஜர். ஸோ எக்ஸ் வந்து ஈவன் லெஸ் தென் 10. எக்ஸ் இஸ் ஈவன் அண்ட் லெஸ் தென் 10. இன்டிஜர் அப்படிங்கிறது இவங்க எழுதுகிறேன். இசட் இன்டிஜர் அப்படிங்கிறது எது வேணாலும் இருக்கலாம். இப்போ 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா -1, -2, -3 இப்படி போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் 1, 2, 3, 4 இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது எல்லாமே இன்டிஜர்னு சொல்லுவோம், போயிட்டே இருக்கும். அதில் அவங்க கொடுத்துருக்கிறது லெஸ் தென் 10 ஈவன் நம்பர். லெஸ் தென் 10 ஈவன் நம்பர்னால் 10 வரக்கூடாது. 8, 6 ஈவன் நம்பர் மட்டும்தான் எழுதணும். 6, 4, 2, 0, -2,
-4 அப்படி போயிட்டே இருக்கும் டாட். அப்போ இது ஏ இஸ் ஏ இன்ஃபைனைட். ஏன்னு எதை சொல்கிறேன்னா கொடுத்துருக்கிற சம்மை நீங்கள் ஏன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபைனைட்டுன்னு போடணும். நெக்ஸ்ட்டு 4th ஒன், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ரியல் நம்பருங்கிறது எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஸோ வாட் இஸ் மீன் ரியல் நம்பர் அப்படின்னா 1/2 இருக்கலாம், -1/2 இருக்கலாம், பாயிண்ட் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ரூட் இருக்கலாம். ஸோ எல்லாமே ரியல் நம்பர் தான். எக்ஸ் இஸ் ஏ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஏ ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர் நம்மளுக்கு முடிவு இருக்கா? முடிவு இல்லாதது, போயிட்டே இருக்கும். ரேஷ்னல் நம்பருங்கிறது √2 எல்லாமே ரேஷ்னல் தான். அப்போ இதுவுமே வந்து இன்ஃபைனைட். ஏ இஸ் ஏ இன்ஃபைனைட் அப்படின்னு போட்டுருங்க, முடிவு இல்லாதது. அதே மாதிரி 5th ஒன் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், எக்ஸ் இஸ் ஏ ரேஷ்னல் நம்பர். இதுவுமே தெரிஞ்சிட்டு நமக்கு நேச்சுரல் நம்பர் போயிட்டே இருக்கும். இதில் ரேஷ்னல் நம்பருங்கிறது எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா இதுவுமே இன்ஃபைனைட் தான். அப்போ 5th ஒன்றும் ஏ இஸ், இது ஆன் வரும், இன்ஃபைனைட்டுக்கு மட்டும் ஆன் போட்டுக்கிடுங்க. இஸ் an infinite சொல்யூஷன். சரிங்களா? இதுதான் ஆன்சர்.